ஹாய் பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டிக்குக்கு லவ் ஃபீல் அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா பொச்சு குட்டீஸ், என் பியர்ஸ். கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணோன்ட்டு ஒரு ரிவைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, டயாங் வந்துட்டு கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு ஜிமின் கூட. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு கேங் வந்துட்டு என்டர் ஆகிருக்கும். ஸோ அப்போது எல்லா ஜூனியர்ஸும் அங்கே போயிட்டு ஜாக்கிட்ட நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவர் அங்கே எல்லாரையுமே ரேக் பண்ணிகிட்ருப்பாரு. பட் ஜிமின் டயாங் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக லீ அதை நோட் பண்ணிவிட்டு ஜாக்கிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பேன். நேம் லின் கிடையாது, லீ. ஓகேவா? இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ லீ தான் டயாங்கை கூப்பிட்டுருந்துருப்பான். ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போது அப்படியே பார்த்தா நம்ம டயாங் தான் எழுந்துக்கிறாரு. ஜிமின் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சொன்னா கேளுடி, போகாத, வேணாம். இல்லை, அவங்கள பார்த்தா ஏதோ ரவுடி மாதிரி இருக்கு, போகலைன்னா அப்புறம் இன்னும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம், என்னென்னு போய் தான் கேட்போமே அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிவிட்டு அவரும் அப்படியே எழுந்து போகிறாரு. ஜிமினும் கூட போகிறாரு. இப்போ அப்படி டயாங் தான் ஸ்லோவாக போயிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாரு. சொல்லுங்க சீனியர், என்ன, ஏன் என்னை கூப்பிட்டீங்க? என்ன, நாங்கள் பாட்டுக்கு இங்கே எல்லாரையும் வச்சு கூப்பிட்டுட்ருக்கோம், நீ பாட்டுக்கு அங்கே உட்காந்து திமிரா சாப்பிட்டுட்ருக்கா, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, டயாங் தான் அது இல்லை சீனியர், நாங்கள் காலேஜுக்கு புதுசு, எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. என்ன தெரியாதா? அப்போது இவங்க என்ன தெரிஞ்சா நின்றுட்டுருக்கானுங்க? இவங்களும் தெரியாமல் தான் நீ நின்றுட்டுருக்கானுங்க. நீ அமைதியாரு. சீனியர், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு டயாங் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்க, ஜாக் தான் இப்போ அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி திமிரா எழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்மைல் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, என்னோட ஷூலேஸ் வந்துக்குச்சு, கட்டி விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, டயாங்க்கு இங்கே எதுவுமே புரியலை. என்ன சீனியர், அது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே பாயிண்ட் பண்ணி சொல்ல, ஓ கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஜாக் தான் அவனோட காலை எடுத்து அப்படி அவன் சிட் பண்ண பிளேஸில் தான் வச்சு அவன் ஷூ லேஸை அவுத்து விட்டுட்டு, இப்போ வந்துக்குச்சுல, கட்டி விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமின்க்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு, இங்கே பாரு டயாங், வாண்டடாக வம்பு பண்ணுறதுக்குனே வந்திருக்கானுங்க, நீ எதுவும் பண்ண வேணாம், வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் தான் கூட்டிகிட்டு போகலான்னு போகிறாரு. அப்போது லீ, தோடா, அவனே சும்மா நிற்கிறான், உனக்கு என்ன இதில் பேச்சு, மூடிட்டு நிற்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் எங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாதீங்க. ஜிமின் நான் கோர்ட்டில் அப்படி சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் உன்கிட்ட பேசலை, அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாரு, ஒழுங்காக நீ இதை கட்டி விட்டு எங்கே வேணால் போ, நான் ஒன்று அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜாக் தான் டயாங்கை பார்த்து சொல்ல, அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்படியே பயந்துட்டே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினா, இப்போது நான் என்ன பண்ணட்டும்? அங்கே என்ன பேச்சு உனக்கு? இங்கே பாரு, அவன்கிட்டலாம் உன்னை யாரும் இங்கே சூப்பர்மேன் மாதிரி வந்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது. என்கிட்ட நல்லா மாட்டிட்டு நிற்கிற, இப்போ இதை விட்டால் உனக்கு வேறு வழியே இல்லை, ஒழுங்காக இதை கட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போ அப்படின்ட்டு ஜாக் தான் ரொம்ப திமிரா பண்ணிகிட்ருக்காங்க.
எனக்கு தான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இங்கே பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. ஒழுங்கு மரியாதையா சொன்னதை செய். ஆனால் சீனியர், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ட்டு டயாங் தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் ஜாக் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஐயய்ய, என்ன மாமே இவன் விட்டா ஓவரால் லா பாயிண்ட்லாம் பேசிகிட்டு இருப்பான் போலையே. இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அந்த ஷூலேஸை கட்டி விட்டா எங்களை விட்டுருவீங்கள? ஆ, அப்படி வா வழிக்கு. ஜாக் தான் இப்போ அப்படியே அவர் காலை பாயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆட்டி ஆட்டி காமிச்சிட்ருக்காரு. ஜிமின்க்கு இங்கே டென்ஷன் தலைக்கேறுது. அவர் தான் டயாங்கிட்ட வந்துட்டு, ஹே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அவன் சொல்கிறான்ட்டு நீயும் கட்ட போறியா? இங்கே பாரு டயாங், அதெல்லாம் பண்ண வேணாம். ஒன்னனுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? இல்லை, அவன் தான் இங்கே இல்லையே, அவன் எப்படி வரவா போகிறான்? வேறு வழி இல்லை ஜிமினா நமக்கு. இதை நான் பண்ணலைன்னா இவங்க விட மாட்டாங்க என்ன. அப்புறம் ப்ராப்ளம் ஆகும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, என்னை தடுக்காத அப்படின்ட்டு டயாங்கும் அப்படியே ஜாக் கிட்ட போகிறாரு. ஜிமின்க்கு கோவமாக வருது. அவரால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. டயாங் கரெக்டாக ஜாக் கால்கிட்ட டவுன் பண்ணிவிட்டு அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு போவார். அப்போ கரெக்டாக எங்கிருந்தோ ஒரு இரும்பு ராடு ஜாக் கால்கிட்ட அப்படியே அடித்த மாதிரி விழுது. அவர் அப்படியே காலை பிடிக்கிறாரு. யாருன்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம சுகாவும் ஜங்குக் அப்புறம் ஹோபி ஃபெலிக்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே டயாங்க்கு செம்ம ஷாக் ஆகிட்டு ஜிமினும் அப்படியே பார்க்குறாரு. சுகா தான் இப்போது ஃபாஸ்ட்டாக ஜாக்கிட்ட வராரு. வந்துட்டு அப்படியே அவரோட ஷர்ட் காலர் தான் பிடிச்சி தூக்குறாரு. தா, என்ன தைரியம் இருந்தா என் தம்பி மேலே கை வைப்ப நீ? என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா? ஆ, சீனியர்னா உன் விளையாட்டெல்லாம் அவன்கிட்ட காமிக்காத. ஏய், இதோ பாரு, வந்துட்டான் பருப்பு. ஒழுங்கு மரியாதையா போறியா? என் வழியில் கிராஸ் ஆகாத. ஏய், என்ன கிராஸ் ஆகாத? இங்கே பாரு, தேவையில்லாமல் அவன்கிட்ட வச்சுக்காத. அவன் இன்றைக்கி தான் வந்திருக்கான். அதுவும் என்னோட தம்பி. அவன் சும்மா அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டா. நீ சொன்ன நான் கேட்கணுமா? அப்படின்ட்டு ஜாக் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்க. சுகா தான் அவரோட ஹேண்டை முறுக்கி அப்படியே ஜாக்கோட மவுத்துலேயே ஒரு குத்து விடுறாரு. அங்கே பார்த்தா அப்படியே பிளட்டாக வருது ஜாக்கோட வாயிலேருந்து. லீக்கெல்லாம் அப்படியே அள்ளி விட்டுருது. சுகா இப்படி பண்ணுது. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவன் என் தம்பி. தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஜங்குக் தான் அப்படி ஜாக்கை கண்ணாலே பார்த்து இருக்கிறாரு. இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன்கிட்ட போய் வார்னிங் கொடுத்துட்ருக்க பாரு நீ. ஜங்குக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. டயாங்க அப்படி பண்ணுது. அவருக்கு என்னன்னே தெரில, அவ்வளோ கோவம் வருது ஜாக் மேலே. இப்போ அகைன் ஜாக் தான் சுகா கிட்ட, இங்கே பாரு, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காத. நான் அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ எதுக்கு இடையில வர? அப்படின்ட்டு திரும்ப பஞ்ச் பண்ணது கூட தெரியாமல் அகைன் சண்டைக்கு போக, அங்கே ஜங்குக் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓர் மேலே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அகைன் ஜாக் அடிக்க போகிறாரு. அங்கே அப்படியே ரெண்டு கேங்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சண்டை வந்துட்டு அப்படியே பெருசாகுது. டயாங்கெலாம் ரொம்ப பயமாயிடுது. அங்கே கேண்டீனில் எல்லாருமே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஜிமின் தான் இப்போ டயாங் ஹேண்டை பிடிச்சிட்டு, டயாங் நீ ஏன் கூட வா, போயிடலாம். என்ன போகலாமா? இங்கே இங்கே அவ்வளோ ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு, அதுவும் என்னால் போகலான்னு சொல்கிற? ஆமாம், இங்கே இருந்தால் இன்னும் ப்ராப்ளம் ஆகும். சுகா பார்த்துப்பான், நீ வா அப்படின்ட்டு டயாங்கை பிடிச்சி ஜிமின் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ டயாங் தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. பிகாஸ் அங்கே ஜங்குக் ஜாக்கை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. என்ன இது, எனக்காக சுகா அடிக்கிறது ஓகே, ஆனால் இவர் ஏன்
எனக்காக கூப்பிடுறாரு, அதுவும் அவனை போட்டு அப்படி அடிக்கிறாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே அந்த இடத்த விட்டு போகிறாரு. அந்த கேண்டீன்லேயே ஒரு பர்சன் தான் இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக சிட் பண்ணியிருக்கா. இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு, ஜூலி ஜூலி உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே அங்கே உன் அண்ணனுக்கும். என்னடி, வந்ததை சீக்கிரம் சொல்லு, என்னாச்சு? அங்கே கேண்டீனில் பெரிய ஃபைட் நடக்குது உனக்கும். ஐயோ, ஜாக் அண்ணாக்கும் ஜங்குக்கும் செம்மையாக ஃபைட் நடக்குது, சீக்கிரமா அப்படின்ற மாதிரி ஜூலிக்கிட்ட சொல்கிறா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜூலியோட ஃப்ரெண்ட் ரியா. இப்போது ஜூலி தான், என்னடி சொல்கிற, ஃபைட் நடக்குதா, எப்படி? அது அது ஜாக் வந்துட்டு சுகா பிரதர்னு தெரியாமல் அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணானா, அதான் ஃபைட் நடக்குது. அச்சோ, இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. சரி சீக்கிரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறாளுங்க ஃபாஸ்ட்டாக. அவள் இங்கே வர்றதுக்குள்ளேயே இந்த சைடு நம்ம சுகா தான் அப்படியே அந்த ஜாக்கோட ஷர்ட் கலரை பிடிச்சி, இன்னொரு வாட்டி என் தம்பின்னு தெரியாமல் ப்ராப்ளம் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு அப்படியே போயிடுறாரு. இப்போ கரெக்டாக அவங்க போனதுக்கப்புறம் தான் அங்கே ரியாவும் ஜூலியும் கேண்டீன்குள்ளே வராங்க. அப்படியே அலங்கோலமாக கிடக்கு கேண்டீனே, அவ்வளோ அமைதியாக இருக்குது. இது வரைக்குமே எந்த ஸ்டாஃபுக்குமே தெரியல அது இங்கே ஒரு ப்ராப்ளம் நடந்ததே. அங்கே ஜூலி தான் ஃபாஸ்ட்டாக ஜாக்கிட்ட ஓடி போயிட்டு, நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிகிட்ருக்கேன் இப்படிலாம் பண்ணாதன்னு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறான். இங்கே ஜாக்கு செம்ம கோவம் வருது. ஏ இங்கே பாரு, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க, மூட்டு ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. என்ன நீ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு, என்ன ப்ராப்ளம் இங்கே? ஒழுங்கா கிளாஸ்க்கு போக சொன்னோன்னு அதானே, நீ எப்படி என்கிட்ட சொல்லுவ? உனக்கு எப்போ பாரு சண்டை போடுதானே தெரியும், எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டல்ல, திருந்தவே மாட்டல்ல நீலாம். ஏய் இவ்வளோ கூப்பிட்டு போங்கடா, வெறி மாரி ஏற்றிட்டு இருக்கிற கடுப்பு பத்தாதுன்ட்டு இவ வேற அப்படின்ட்டு ஜாக் தான் செம்ம கோவத்தோடு அப்படியே உட்காந்துருக்காரு. ஜூலி அப்படியே செம்மையாக அவளுக்கு அழுக வருது, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போது அப்படியே பார்த்தா நம்ம டே சைடு அவர் கேண்டீன் விட்டு வெளில வந்துட்டு அப்படியே காலேஜ்க்கு தான் நடந்து போயிட்டுருக்காரு ஜிமின் கூட. அப்போ கரெக்டாக பின்னாடியே சுகாவும் நடந்து வந்துட்டுருக்காரு. சுகா தான் அப்படியே கோவமாக டயங் முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. டயாங் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு சுகாவை பார்க்குறாரு. என்னாச்சு, என்னன்னா? என்னாச்சா, என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குற. அது வந்து, அவன் தான் ஷூலேஸை கட்ட சொல்கிறானா, உனக்கு எங்கே போச்சு அறிவு, அப்படியே கட்டலான்ட்டு போகிற, வளர்ந்துருக்கல்ல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி சுகா தான் டயாங்கை பிடிச்சி அப்படி திட்டிகிட்ருக்காரு. டயாங்கோட ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது, அவரை கீழே டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு, அவனை திட்டினா அவன் என்ன பண்ணுவான், வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் கூப்பிட்றாரு. ஏ கையை விடுறா, மனசில் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறோன்னு நினைப்பா. இங்கே பாரு தயாங், ரொம்ப சும்மாலாம் இந்த காலேஜில் படிக்கிறேன்றதுக்காக என்னாலாம் வந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் பாரு. ஏய் மச்சான், இது மச்சான், அவன் என்னடா பண்ணுவான்? டேய் நீ வாயை மூடுறான், அப்பா கிட்ட மட்டும் போட்டு கொடுக்க தெரியல, அங்கே மட்டும் வாய் திறந்து சொல்ல இன்னும் உனக்கு வலிக்குதா? இப்போது ஜிமின் தான் அப்படியே சுகாவை பார்த்து, ஹே என்ன நீ சும்மா அவன்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்க, அவன் என்ன பண்ணுவான், சும்மா அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத, நீ போ அப்படின்ட்டு ஜிமின் தான் திட்டி விடுறாரு. அடுத்த சைடு சுகா எதுவும் பேசலை. ஜிமின் தான், நீ வா டயாங் நம்ம போகலாம், இவன்கிட்ட பேசுறதை விட்டுட்டு அப்படின்ட்டு டயாங்கை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஜங்குக்கு டயாங்கை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் டயாங் வந்துட்டு க்ரை பண்ணுது, ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் வந்துட்டு அப்படியே சுகாட்ட கேட்குறாரு, டேய் அவனை ஏன்டா திட்டுற, அவன் பாவம்டா,
ஆ இவனா பாவம்? நீ சொல்லுவ நல்லா பாவம் பாவம்ன்ட்டு. ஜங்குக் தான் அப்படியே போகிற டயாங்கே பார்த்துட்டே இருக்காரு. டயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்த ஃபர்ஸ்ட் டேவே இப்படிலாம் ஆகுதுன்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஃபாஸ்ட்டாக அப்படியே டயாங்கிட்ட தான் ஓடுறாரு. ஏய் நீ எங்கே போகிற? இருடா வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஸோ டயாங் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ஜங்குக் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு டயாங் ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு கூப்பிட்றாரு. டயாங்கும் அப்படியே என்னன்ற மாதிரி தியர்ஜி ஐஸோட திரும்பி பார்க்குறாரு. என்ன சீனியர், நீங்களும் திட்டு தானே வந்திருக்கீங்க? இல்லை, நான் ஏன் உன்னை திட்டணும்? எங்கே பாரு, இல்லை உன் மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபீல் பண்ணாத. ஆமாம் அப்படி தான், உனக்கே தெரியும்ல, இப்படியே க்ரை பண்ணிகிட்டே போகாத அப்படின்ட்டு டயாங்கு தான் பார்க்குறாரு. டயாங்க்கு எதுவுமே புரியலை. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. ஜங்குக் தான் அவரோட பேக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃப் எடுக்கிறாரு. அதை எடுத்துட்டு அப்படியே டயாங் ஹேண்டில் தான் கொடுத்து, இந்தா இது உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கோ, ஃபீல் பண்ணாத, கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. திரும்ப டயாங்கா அவ்வளோதான், அவர் ஒன்றுமே புரியலை. ஜிமினும் அப்படியே கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்காரு. என்ன இவர் திட்டுவாருன்னு பார்த்தா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறாரு, என்னாச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி டயாங் தான் பார்க்குறாரு. இந்த சைட் ஜெமீன் தான், என்னடா என்ன போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள? நீ வேற, எனக்கே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா கிளாஸில் தான் டயாங் வந்துட்டு அப்படியே செட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கர்ச்சீஃபை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு, அதுவும் எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு? நான் கூட அவரும் சேர்ந்து திட்டுவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருல்ல. என்ன டயாங், வந்ததுலேருந்து நீ சரியில்லையே. என்ன என்ன சரியில்லை? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாவா இருக்க? ஆமாம், என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து அவர் கொடுத்த கர்ச்சீஃபை வச்சு பார்த்துட்ருக்க. என்ன விஷயம்? அது அது வந்து இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கர்ச்சீஃபு அழகாக இருக்குது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஆமாம் டயாங், கர்ச்சீஃப் மட்டுமா அழகாக இருக்குது? என்ன நீ எப்படியெல்லாம் பேசுகிற? அது அது வந்து என்ன, இல்லை அதெல்லாம் இல்லை, சும்மா இரு நீ. இப்படி தான் டே போயிட்டுருக்கு. அந்த டே ஃபுல்லாக டயாங் வந்துட்டு ஜங்குக் கர்ச்சீஃபை வச்சு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது அந்த கர்ச்சீஃபை பார்க்க பார்க்க. இப்போ அப்படியே காலேஜும் ஃபினிஷ் ஆகுது. ஈவினிங் அந்த மாதிரி டைமு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைட் பார்த்தா பிரின்சிபல் தான் கரெக்டாக வந்து சுகர் கிளாஸ் கிட்ட நிற்கிறாரு. அப்படியே அங்கே ஹெச்ஓடி கிட்ட தான் பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. இது அப்படியே சுகர் தான் பார்க்குறாரு. போச்சு, எனக்கு தெரிஞ்சு கேண்டீனில் சிசிடிவி இருந்திருக்கு போல், நல்லா மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக இப்போது ஹெச்ஓடி தான் அப்படியே சுகர் கேங் கிட்ட நடந்து வராரு. ஏய் மச்சான், மாட்டினோண்டா, பாருடா நம்மக்கிட்ட தான்டா வராரு, என்னடா பண்ணுறது? எதுவும் பேசாமல் அமைதியாரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க போகலான்னு போக கரெக்டாக ஹெச்ஓடி வந்துட்டு கூப்பிட்றாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ அப்படியே நின்றுட்டு சுகாதா கிட்ட வந்துட்டு, என்ன சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன சார் பண்ணும்? கேண்டீனில் என்ன என்ன ஃபைட்டு? காலேஜுக்கு வரீங்களா, இல்லை பொறுக்கித்தனம் பண்ண வரீங்களா? உங்களால் பிரின்சிபல் என்ன பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு, எனக்கு இதெல்லாம் தேவையா? எங்கே பாருங்கள் சார், நாங்கள் எதுவும் பண்ணல, அந்த ஜாக் தான் தேவையில்லாமல் வம்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. அவன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நாளைக்கு பிரின்சிபல் பேரண்ட்ஸோடு வர சொல்லியிருக்காங்க, வாங்க.
அப்புறம் சுகா, நீ படிக்கிற பையன் தானே? உங்கள் அப்பா இங்கே தானே வேலை பார்க்குறாரு. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவார். இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா? இங்கே பாருங்க சார், அவன் என் தம்பி மேலே கை வச்சான். அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கு ஓவராக பேசிகிட்டு இருந்தான், அதான் அடித்தேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல, இங்கே பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிங்க சஸ்பென்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹெச்ஓடி மிரட்டிட்டு போகிறாரு. சுகாவுக்கு இங்கே செம்ம கடுப்பாகுது. தோ, அவன் பண்ணதுக்கு நம்ம என்னடா பண்ணுவோம்? எல்லாம் இவன் பண்ண வேலை. விட்ரா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே போகிறாங்க. யங் வந்துட்டு மிஸ்டர் கிம் கூட காரில் போயிருப்பாரு. அங்கே ஜிமின் தான் அப்படியே தனியாக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு, எப்படி போகுதுன்னு தெரியாமல். இப்போது சுகா தான் பேசிக்கிட்டே நடந்து வந்திருப்பாரு. அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஓகே மச்சான், நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா தான் அப்படியே பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அவரோட பைக்கை எடுக்கிறாரு. எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலேஜை விட்டு வெளில வராரு. அங்கே பார்த்தா ஜிமின் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அப்படியே சுகா போயிட்டு அவரோட பைக்கை ஜிமின் கிட்ட ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் எனக்கு என்னன்னு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏண்ணா அப்படியே நின்றுட்டுருக்க? வா, வண்டியில் ஏறு. முடியாது, நான் இதுக்கு வரணும். நான் வரமாட்டேன், நீ பாட்டுக்கு போ. ஏய், என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்க? வா. முடியாதுன்னா முடியாது தான். இப்போ நீ போறியா இல்லை நான் வாட்ச்மேன்ட்ட சொல்லவா? சொல்லு. நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவ நீ? என்ன சொல்லுவ? பொறுக்கி ஆளை பாரு. ஆமாம், ஓ பொறுக்கி தான். என்ன வரியா இல்லையா? என்ன பண்ணி தொலைய வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே சுகா பின்னாடி போயிட்டு அப்படியே சிட் பண்ணுறாரு. சுகாவும் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா அங்கே வீட்டில் நம்ம டயாங் தான் காலேஜ் விட்டு வந்திருப்பாரு. கிம் தான் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறாரு. இங்கே பாரு டயாங், என்ன ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரிங்கப்பா அப்படின்ட்டு அவர் போகிறாரு. ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போகலான்னு போகிறாரு. இப்போ டயாங் அம்மா தான், ஏய் டயாங், ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு? எப்படி இருந்துச்சு? எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போகிற? அம்மா, அது ரொம்ப நல்லா போச்சுமா, ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? அப்புறம் அம்மா, ஜிமின் கூட என் கூட தான் தெரியுமா? என்ன, ஜிமினும் உன் கூட தான் இருக்கானா? சொல்லவே இல்லை. சூப்பர் தான். அப்புறம் சரிப்பா, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் தான் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாரு ரூம்குள்ளே. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளில வராரு. வந்துட்டு ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று திங்க் பண்ணுறாரு. அச்சோ, அதை பாத்ரூம்லேயே வச்சிட்டோமா அப்படின்ட்டு திரும்ப உள்ளே போகிறாரு. அவர் பேண்ட்டை தான் அங்கே மாட்டி வச்சுருப்பாரு. இப்போது அப்படியே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கர்ச்சிஃபை தான் அப்படியே வெளில எடுக்கிறாரு. அந்த கர்ச்சிஃப் எடுத்துகிட்டே அப்படியே வெளில வந்துட்டு பெட்டில் தான் சிட் பண்ணி அந்த கர்ச்சிஃபையே பார்த்துட்ருக்காரு. என்ன இது? எனக்கு இது என்ன ஃபீல்? ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கே. ஏன் இப்படி இருக்கு? அதுவும் இதை பார்க்க பார்க்க எனக்கு அவரோட ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. டயாங் தான் அதை வச்சு அப்படியே திங்க் பண்ணிட்டு பெட்டில் அப்படியே படுத்துருக்காரு. அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைமு. இப்போ தான் சுகா பைக்கில் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் பாட்டுக்கு வராரு, பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே மிஸ்டர் கிம் தான் ரூமில் இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே பார்க்குறாரு. நல்ல வேலை வெளில உட்காரல, இல்லைன்னா அவ்வளோதான், லெக்சர் எடுத்தே சாவடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சுகாவும் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைட் பார்த்தா பால்கனியில் நம்ம ஜங்குக் தான்
அப்படியே நின்றுட்டு அந்த மூணையும் பார்த்துட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே திங்க் பண்ண அவரோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் ஃபால் ஆகுது. எதுக்கு? எதுக்காக? இவனை பார்த்ததும் எனக்கு ஏன் இப்படி ஒரு ஃபீல் வருது? மற்ற எந்த பொண்ணுங்கள்ட்டையும் வராத ஃபீல் இவன்கிட்ட அப்படி என்னதான் இருக்குது? இவன் மட்டும் என் கண்ணுக்கு தனியாக தெரியுறான். இன்னைக்கு இவன் க்ரை பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை என்னால் பார்க்க கூட முடியல. அவன் க்ரை பண்ணது என் கண்ணுக்குள்ளே நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைட் டயாங்கும் அப்படிதான் ஜங்குக்கு பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க. இப்போது ஜங்குக் தான் நாளைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். ஐ திங்க் இது வந்துட்டு டியூரேஷன் ரொம்ப கம்மியாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்கலடா. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.